தம்பி, இந்த நாட்டையே ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சியோட தலைவன் நானு. அரசாங்கமே என் கையில இருக்கும்போது நீயா ஒரு அரசாங்கத்தை நடத்தக்கூடாது தம்பி. ஆமா, எதுக்காக இந்த ஊர்க்கண்ணூடி எல்லாம் ஓட்டு போட விடாம தடுக்கிற? இந்த நாட்டுல எத்தனை கிராமங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எத்தனை பேர் விவசாயத்தையே நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவங்க அன்னாடு வயிற்றுக்கு தேவையான அரிசி, பருப்பு, உப்பு, புளி, மிளகா விலை எந்த அளவுக்கு ஏறி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தம்பி, இதெல்லாம் எனக்கு சம்பந்தமே இல்லாத விஷயம். இந்த நாட்டுல எவ்வளவு சாராய கடை இருக்குன்னு கேளு சொல்றேன். ஒரு சாராய பாட்டிலுக்கு கமிஷன் எனக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு கேளு சொல்றேன். எவ்வளவு பேரு கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்கன்னு கேளு சொல்றேன். என் கட்சியில எவ்வளவு ரவுடி பசங்க, கொலகார பசங்க இருக்காங்கன்னு கேளு சொல்றேன். இதையெல்லாம் விட்டு விட்டு என்னென்னத்தையோ கேக்குறியே தம்பி. இன்னைக்கு இந்த மாதிரி ஆளுகளை வச்சுதான் அரசியலே நடத்த முடியுது. இதுல நீ இடத்த புதுசா கழிக்க போற விளக்க என்ன? நீங்க சொல்லுங்க. ஆமா, இவ்வளவு நேரமா என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தீல்ல, நான் ஒண்ணு ஒரே ஒரு கேள்வி கேட்கணுமா? இந்த ஊருக்கு தலைவன் சொல்லிக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? என்ன தகுதி இருக்கா? பாரியா பாரு, இதெல்லாம் என்ன தெரியுமா? இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்குறதுக்காக வெள்ளக்காரங்கிட்ட வாங்கின அடி, துப்பாக்கியால சுட்டா, ஊர்ஸ்காலால எட்டி உரைச்சா, அதெல்லாம் அப்ப வலிக்கலையா? நம்ம நாடு நம்ம கைக்கு வரணும், நம்ம நாடு சொர்க்க பூமியா மாறணும், நம்ம மக்களுடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படணும். அதனால இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கிய தீரணுங்கிற வெறி. இன்னைக்கு நம்ம இந்தியாவை அரசியல்வாதிகள் வச்சிருக்கிற நிலைமையை பார்க்கும்போது ஏண்டா சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம்னு நினைச்சு வேதனையா இருக்கு. அன்னைக்கு வெள்ளக்கார அடிச்சானே, அப்ப அது வலிக்கலையா? இப்ப வலிக்குது. இந்த இடத்துல ஒரு எலும்பையே காணும். இதை விட என்ன தகுதி வேணும்? ஆமா, இந்த நாட்டுக்கே தலைவன் சொல்லிக்கிறீங்களே, இதுல ஏதாவது ஒரு தகுதி உங்களுக்கு இருக்கா? அதெல்லாம் இருந்தா நான் தலைவனா இருப்பேனப்பா. சுதந்திரம் வாங்கினப்ப அரிசி விலை 6 வித்துச்சு. அரசியல் கட்சிக்காரங்க ஆட்சிக்கு வந்தாங்க, கிலோ 3 ரூபாய் கொண்டு வந்தாங்க. திரும்ப வேற ஒரு கட்சிக்காரங்க ஆட்சிக்கு வந்தாங்க, கிலோ 5 ரூபாய் கொண்டு வந்தாங்க. அப்புறம் இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வந்தாங்க, கிலோ 12 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆக எந்த அரசியல்வாதி விலைவாசியை குறைக்கிறதுக்கு பாடுபட்டான்ற. அதனாலதான் சொல்றேன், இனிமே அரசியல்வாதிகளால இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது. மாட்டு லோன் வாங்க போனா 2000 ரூபாய்க்கு 500 ரூபாய் கமிஷன், ஒரு லோன் வாங்க போனா 1000 ரூபாய்க்கு 250 ரூபாய் கமிஷன், ஏழைங்க வீடு கட்டுறதுக்கு லோன் கேட்க போனா 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் கமிஷன். இப்படி கமிஷன் பண்ணி நடத்துறீங்களே தவிர எங்கேயா ஆட்சி நடத்துறீங்க? காலத்துக்கு ஏத்த மாதிரி சட்டத்தை மாத்துங்கய்யா. லஞ்சம் வாங்கினா கைய வெட்டுங்க, ஊழல் பண்ணா காலை வெட்டுங்க, பொது பணத்தை கொள்ளை அடிச்சான்னா ஈவி இறக்கம் இல்லாம தூக்கல போடுங்க. முடியுமா உங்களால? நான் இன்னும் கேளப்பையில அப்படி சட்டம் போட்டா முதல்ல என்னத்தான தூக்குல போடுவானுவா? அரசாங்கம் அறிவிக்கிற திட்டங்கள் எல்லாமே பொய்யா இருக்கு, இல்ல மக்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. போடு போட்டா எம்எல்ஏக்கு பங்கு, கால்வா வெட்டினா மந்திரிக்கு பங்கு, பள்ளிக்கூடம் கட்டினா மாவட்ட தலைவருக்கு பங்குன்னு இப்படி பங்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்களே தவிர எங்கேயா முறையா செலவு பண்றீங்க? பிறகு எப்படி இந்த நாட்டை காப்பாற்ற முடியும்? ஏங்கன்னு இந்தியா பூராவையும் உன் கிராமமாறு உருவாக்க முடியுமா? ஏன் முடியாது? மகாத்மா காந்திக்கு பிறகு, காமராஜருக்கு பிறகு, அண்ணாவுக்கு பிறகு வந்த ஒவ்வொரு திருட்டுத்தனமா சம்பாதிச்ச சொத்தை எல்லாம் ஜப்தி பண்ணி பாருங்க. இன்னும் 20 வருஷத்துக்கு ஒவ்வொரு இந்தியனும் உட்கார்ந்துட்டே சாப்பிடலாமியா? அன்னக்காவடியா ஆட்சிக்கு போறீங்க, கோடீஸ்வரனா திரும்ப வர்றீங்க. அத சம்பளம் எவ்வளவு? எம்எல்ஏவுக்கு 2000, மந்திரிக்கு 3000. இதை வச்சு எப்படி கோடீஸ்வரன் ஆக முடியும்? மந்திரி ஆகிறதுக்கு முன்னால பணக்காரனா இருந்து மந்திரி ஆனதுக்கு அப்புறம் ஏழை ஆயிட்டான்னு ஒரு அரசியல்வாதியை காமிங்க. முதல் ஓட்ட நான் போடுறேன். இந்திரா காந்திய வீட்டு வாசல்லையே சுட்டு கொண்டாங்க. ராஜீவ் காந்திய லட்சக்கணக்கான மக்கள் முன்னாலேயே படுகொலை செஞ்சாங்க. பம்பாயில குண்டு வெடிக்குது, பஞ்சாப்ல கொலை நடக்குது. எங்க பார்த்தாலும் துப்பாக்கி சூடு. வீட்டுக்கு ஒரு கொள்ளை, வீதிக்கு ஒரு கற்பழிப்பு, ஊருக்கு ஒரு கொலை. இதுக்கு பேர் தான் இந்தியாவா? இதுக்கு தான் நம்ம பெரியவங்க எல்லாம் உயிரை கொடுத்து இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்களா? ஐயா, அரசியல்வாதிகள் எல்லாம் சேர்ந்து இந்தியாவை மறுபடியும் அடிமை நாடு ஆக்கிடாதீங்கயா. இந்துக்களுக்கு ஒரு கட்சி, முஸ்லிம்களுக்கு ஒரு கட்சி, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கட்சின்னு மதங்கள் பேரால கட்சிகளும், நாடாருக்கு ஒரு கட்சி, தேவருக்கு ஒரு கட்சி, நாயுடுக்கு ஒரு கட்சி, அரிஜனங்களுக்கு ஒரு கட்சின்னு கணக்கு வழக்கில்லாத கட்சிகள் இந்த நாட்டுக்கு எதுக்கு? மக்களை துண்டு துண்டா பிரிச்சு கலவரத்தை உண்டு பண்ணி நீங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு. அரசியலே இல்லாதனால அண்ணன், தம்பி, மாமன், மச்சாங்கிறது தவிர எங்க ஊர்ல ஜாதியே கிடையாதுயா. உங்களை நுழைய விட்டோம், வீட்டுக்கு ஒரு கொடி, தெருவுக்கு ஒரு கட்சின்னு ஊரையே சின்ன பின்னமாக்கி பல உயிர்களை சாகடிப்பீங்க. இந்த நாட்டை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு கட்சி தானே தேவை. அது எந்த கட்சின்னு சொல்லுங்க, முதல் ஓட்ட நான் போடுறேன். அரசியலே இல்லன்னா ஒரு ஊரு எவ்வளவு சுபிட்சமா இருக்கும்னு இந்த நாட்டுக்கு எடுத்துக்காட்டதான் இப்படி ஒரு ஊரை உருவாக்குன. நீங்க வச்சிருக்கிற இந்தியாவை போல இந்த ஊரை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. இந்த ஊரை போல இந்தியாவை மாத்த முயற்சி பண்ணுங்க.
இந்த உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும், இந்த உடம்பு இந்த பூமியில சாயிற வரைக்கும், நான் மண்ணுக்குள்ள போற வரைக்கும் இந்த ஊருக்குள்ள ஒரு கட்சி கொடி கூட கட்ட முடியாது. இது நான் கும்பிடுற காந்தி மேல சத்தியம். ஏல மந்திரி, தலைவரே, இவன் ஒன்னும் படிய மாட்டான் போல இருக்குது. இந்த வீட்டை விட்டு போறதுக்குள்ள இதுக்கு ஒரு வழி சொல்ல விளக்கணும். மந்திரி பதவி காலி. தலைவரே, ஆ? இந்த ஆளை மடக்கிறதுக்கு பக்கத்து ஊர்லயே சரியான ஆள் ஒருத்தர் இருக்கான். யாரு?